ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. ஓகே சார். சார் நமக்கு பார்க்குறோம் இப்போது பாகிஸ்தான் தன்னுடைய சீஸ்ஃபயருடைய இதை வந்து மீறி விட்டது, தன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை மீறி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. எல்லை மாநிலங்கள் முழுவதும் வந்து தாக்குதல் நடத்தியது. ஒரு குறிப்பிட்ட எல்ஓசியில் 4 ஃபயரிங் ஷெல்லிங் நடக்குது அப்படின்னா நான் புரிஞ்சுக்கலாம். ஒரு பாகிஸ்தானுடைய அது லாஸ்ட் லைன் ஆஃப் கமாண்டர் வரைக்கும் அது போகலை, அந்த இது போகலைன்றதை புரிஞ்சுக்க முடியும். பட் ஆனால் இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பத்தான்கோட், உரி போன்ற இடங்கள்ல இருந்து கீழே வந்து உங்களுக்கு புஜ், கட்ச் வரைக்கும், குஜராத்தில் கட்ச் வரைக்கும் உங்களுக்கு பேசினாரு, சொன்னாரு, நம்மளும் சரின்னு கேட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அது அவங்களே கேட்கல. முந்தானத்து 8ஆம் தேதி இரவு என்ன தாக்குதல் நடந்ததோ, 9ஆம் தேதி இரவு என்ன தாக்குதல் நடந்ததோ, அது அவர்கள் பேசி ஒப்புக்கொண்ட, அவர்கள் கேட்டுக்கொண்ட அந்த சீஸ்ஃபயருக்கு மீறி 10ஆம் தேதி 3வது நாள் இரவாக தொடர்கிறது அப்படின்னு பாக்குறோம். வேற ஒண்ணு இல்ல. நீங்க கீழே பூஜ்ல இருந்து மேல ஜம்மு காஷ்மீர் வரைக்கும், குப்வாரா வரைக்கும், பூஜ் வரைக்கும், பூஜ் முதல் பூஜ் வரை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த வரைக்கும் வந்து ஒட்டுமொத்தமா எல்லா மாநிலங்களையுமே, குஜராத்ல இருந்து, பஞ்சாப்ல இருந்து, ராஜஸ்தான், இன்னும் சொல்ல போனா ஹரியானாவின் சில பகுதிகள், ஜம்மு காஷ்மீர், இந்த மாதிரி எல்லா இடங்கள்ல அவருடைய தாக்குதல் தொடர்கிறது அப்படிங்கிறது 8ஆம் தேதி இரவும் 9ஆம் தேதி இரவும் என்ன நிலை இருந்ததோ அது தொடர்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்தியா வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தது. நம்ம வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் திரு ஜெய்சங்கர் அவர்களும் அறிவிச்சிருந்தாரு. நம்ம எல்லா சந்தர்ப்பங்களையும் சொல்லியிருந்தோம். நம்முடைய கமாடோர் கப்பல் படையில இருந்து அவரும் சொல்லியிருந்தாரு, அவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் சரி, நாம வந்து சீஸ்ஃபயரை மீறி நம்ம இது செய்ய போறதில்லை. ஆனால் அவர்கள் எஸ்கேட் பண்ணாலோ ப்ரோவோக் பண்ணாலோ நம்ம எல்லா நேரத்தும் தயார் நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திடணும். அது எந்த குழப்பமும் இல்லை. பாகிஸ்தான் வந்து ஒரு நம்ப முடியாத நாடு அப்படிங்கிறத நம்முடைய ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் திரு கணேஷ் கூட எல்லாருமே சொன்னாங்க, திரு சாய்க்கிறவங்க கூட எல்லாருமே சொன்னாங்க. யாருக்குமே நம்மள வந்து யாருக்குமே வந்து செகண்ட் பேஜே கிடையாது, செகண்ட் தாட்டே கிடையாது. அவங்க எப்படி இயங்குவாங்க. ஆனா நமக்கு நிறைவா புரிந்து கொள்ள வேண்டியது, அவர்கள் பலவீனமான நிலையில் இருக்கிறார்கள். திரு சாய்க்கிறன் அவர்கள் குறிப்பிட்டது போல இன்றைக்கு பகல் பொழுதில் நாம நடத்தின தாக்குதல் வந்து ரொம்ப வந்து பலமான அடி. அது வந்து உச்சி மண்டல ஓங்கி அடிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பலமான அடி. அதுதான் அவர்களை வந்து இந்த சீஸ்ஃபயருக்கே தள்ளியது நம்ம பார்க்கிறோம். பட் சில நிறுவனங்கள், சில அமைப்புகள், பல நாடுகள்ல நம்ம பார்த்திருக்கிறோம், பயங்கரவாதங்கள் சொல்லிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் பிரீத்திங் விடுறதுக்காக, தயாரிச்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு சீஸ்ஃபயர் கேட்பாங்க. அந்த நேரத்துல திரும்ப ஆயுதங்களை கொள்முதல் பண்ணுவாங்க, அப்புறம் திருப்பி கொண்டு வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு டாக்டிக்ஸ்ல இந்த பக்கம் அவங்க சீஸ்ஃபயர்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அடிக்கிறாங்க. பட் இந்தியா வந்து அப்பாட சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டையை கட்டிட்டு போற நாடு இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. நம்ம எந்த நேரமும் அடிக்க தயாராக இருக்கோம். நாம அடிக்கிறது இல்லைங்கிற ஒரு பொது முடிவை வச்சிருந்தோமே தவிர அடிக்கிறது தெரியாம இல்லைங்கிறது நம்ம அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம நீங்களே புரிஞ்சது போல பெஷாவர் உள்ளிட்ட பல பகுதியில நம்மளும் இறங்கி பதிலுக்கு அடிக்கிறோங்கிற பார்க்கிறோம். அவர்கள் வந்து ட்ரோன் மூலமா அடிக்கக்கூடிய அவங்க வந்து டெட்டனேட்டர் அந்த மாதிரி விஷயங்களை அவங்க கொண்டு வரதோ, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கவுண்டர் அட்டாக் நம்ம வந்து ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்து மிசைல்ஸ் மூலமா பண்ணாலும் சரி, ட்ரோன் மூலமா பண்ணாலும் சரி, நம்முடைய கவுண்டர் அட்டாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பாக்குறோம். இது ராத்திரிக்கு நம்ம கொஞ்ச நேரத்துல மினிஸ்டர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து பிரஸ் மீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்த பிறகு இன்னொரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஏன்னா நம்ம சில இடங்கள்ல தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டிருக்கு தகவல் வருது, சில இடங்கள்ல எல்ஓசியில வந்து நிறுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க, சில இடங்கள்ல தாக்குதல் தொடர்ந்து அப்படிங்கிறது ஒரு குழப்பமான நிலைமையில பாகிஸ்தான் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. நமக்கு எந்த குழப்பம் இல்லை. நமக்கு வந்து டே 1ல 7ஆம் தேதியை நம்ம சிறுவா இருந்தோம். ஏரியா கமாண்டர் எல்லாருக்குமே நம்ம தெரியாது, எங்க எந்த தாக்குதல் வந்தாலும் நீங்க யார்த்தையும் கேட்க வேண்டாம், பதில் தாக்குதல் நடத்துங்க. அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்களே குறிப்பிட்டது போல பெஷாவர், பாகிஸ்தானுடைய பெஷாவர் பகுதியில 7 ட்ரோன் அட்டாக் நடக்குதுன்னு அது நாம செய்யற வேலை. அது ஒரு தெளிவா இருக்கிறோம். அவர்கள் ஒரு வேலை செய்தால் நம்ம 2 வேலை செய்வோம் அப்படிங்கிற பாக்குறோம். வெறும் 2 நாள் இரவுகள். இன்றைக்கு வந்து 3வது நாள் பொழுது. இன்னைக்கு பகல் பொழுது நாம அடிச்ச அடியில தான் அவங்க
அவங்க வந்து சீஸ்ஃபயர்ங்கிற கேள்விக்கே வந்தாங்க, இடத்துக்கே வந்தாங்க. அதனால நாம நம்முடைய அளவுல ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் திடமா இருக்கிறோம். நம்ம பின்வாங்குற பேச்சுக்கே இடமில்லை. அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை 10 மடங்கா திருப்பி கொடுக்க தயாரா இருக்கிறோம். அவர்கள் வந்து இந்தியாவுல 26 அப்பாவி உயிர்களை பலி கொண்டார்கள். அதே போல 4 மடங்கு நம்ம வந்து அவங்களுக்கு கவுண்டர் கொடுத்து 7ஆம் தேதி விடிகாலையில மட்டுமே குறைந்தபட்சம் முக்கியமான பயங்கரவாதிகள் 100 பேரை நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டோம். அவர்களுடைய பலிக்கு பலி வாங்கினோம் பார்க்கலாம். சோ இது சீஸ்ஃபயர் மீறலா, தெரியாமல் நடந்த தவறா, அங்கங்க பகிரக்கூடிய குட்டி குழப்பமா, அது என்னவா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து நம்முடைய செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி வந்து அவர் சொன்ன கூட தெரிஞ்சிடும். அது எதுவாக இருந்தாலும், குளறுபடியாக இருந்தாலும், தீபாக இருந்தாலும், திமிராக இருந்தாலும் அதற்கு தக்க வகையில அதே மொழியில புரியும்படியா பதிலடி கொடுப்போம். நம்முடைய அட்டாக்கள் தொடர்ந்துகிட்டு நம்ம பார்க்கணும். நம்முடைய அஜித் டோவல் அவர்கள் சந்திக்கிறாரு, நம்முடைய ஜெய்சங்கர் அவர்கள் சந்திக்கிறாரு, நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் சந்திக்கிறார், முப்படை தலைவர் சந்திக்கிறார். நம்முடைய நடந்துகிட்டே இருக்கு. நம்ம வந்து என்ன திடீர்னு அப்படின்னாங்களே, திடீர்னு இப்படினாங்களேன்னு கவலைப்படாத நம்ம இல்ல. அவர்கள் எப்படி சொன்னா நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல கமாண்டர் வந்து பிரஸ் மீட்டுக்கு மட்டும்தான் வந்தாரு, ராகுல் நாயர். ஆனா அவங்க வந்து இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல. சோ நம்முடைய கடற்படை ஐஎன்எஸ் விக்ராந்த் உட்பட ஜாம்பவான்கள்லாம் கிளம்பினாங்கன்னா பாகிஸ்தான் என்ன ஆகும்போது அந்த நாட்டுக்கே தெரியாது. ஸோ நாம வந்து ரொம்ப செல்ஃப் ரெஸ்ட்ரைண்டா இன்னமும் இருக்கிறோம். ஆனால் பதிலடி நடவடிக்கைகள் நம்ம புற வைக்கல. அந்த நாட்டுல நம்ம அடிச்ச மிசைல் அட்டாக்குடைய பள்ளங்கள்லாம் எந்த அளவுக்கு விழுந்திருந்தது, 2 ஆள் உயரத்துக்குலாம் அந்த சாலைகள்ல பள்ளங்கள் விழுந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரியான பெரும் சேதம் நம்மகிட்ட இல்ல. அவர்கள் வந்து எல்ஓசி பகுதியில இருந்து அவங்க அத்துமீறி பொதுமக்களை வந்து குறிவச்சு துப்பாக்கிகளை சுட்ட தாக்குதல்களை தவிர அவர்கள் நம்முடைய வான் பாதுகாப்பு, விமான வழி தாக்குதல் தடுப்பு சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அவங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நம்ம முறியடிச்சோம். ஒரு இடத்துல கூட அவங்களால வந்து நம்மள இன்ஃபில்ட்ரேட் பண்ணி உள்ள அடிக்க முடியல. அவங்க ட்ரை பண்ணி பறந்திருக்கும் போதே நம்ம வந்து இன்டர்செப்ட் பண்ணி நம்ம வந்து அதை துண்டா தூக்கணுங்கிற பார்த்தோம். வேற அவர்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிருக்குங்கிறத பாக்குறோம். அது இன்னும் பல நாட்களுக்கு எதிர்க்க முடியாத நிலையில இருக்கு. ஐயப்படைய காசை வச்சுட்டு ஊழல் பண்ணது மிச்சத்துக்கு அவங்க வந்து 4 ஆயுத கொள்முதல் பண்ணாலும் எந்திரிக்க முடியாத இடத்துல அவங்க அடிச்சிருக்கோம். இன்னமும் அடிக்க தயாரா இருக்கிறோம். சோ சீஸ்ஃபயர் விரும்பினால் சீஸ்ஃபயர் கொடுக்கப்படும், போர் விரும்பினால் நிச்சயமாக தோல்வியும் கொடுக்கப்படும். அது எந்த குழப்பம் இல்ல. we are at war at any time. we are at war அப்படிங்கிறது அவர்கள் சொன்னாலோ தெரிந்தாலோ திடீர்னு அறிவிச்சாலோ சங்கநாதம் எழுப்பிய பிறகு கிடையாது. we are at war 3 days. நமக்கு வந்து அது எந்த குழப்பம் இல்ல. ஒரு வினாடியில தயாராகக்கூடிய, முழு வீச்சில் தயாராகக்கூடிய திறன் நமக்கு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னது போல சென்னையில நம்ம விமான தயாரிப்பு வச்சுல நம்முடைய வான்படை, விமானப்படை எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வெல் ப்ரிப்பேர்டா இருந்தாங்க. மைக்ரோ செகண்ட் லெவல்ல, 1 இன்ச் லெவல்ல உள்ள கேப்ல வந்து நம்மளால பறக்க முடியுதுங்கிற பாக்குறோம். அந்த மாதிரி ஒரு நுண்ணிய திறன், மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, அது வந்து நம்மகிட்ட உண்டு. அதை வந்து நம்ம ரொம்ப தெளிவா எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நம்ம அந்த போர் பயிற்சி எல்லாமே இந்த சந்தர்ப்பங்களுக்காக காத்திருந்ததுதான். 71 அவர்கள் கற்றுக்கொள்ளாத பாடத்தை, கார்கில் போர் என்பது அவர்கள் கற்றுக்கொள்ளாத பாடத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இப்ப நம்ம வந்து சொல்லித்தரக்கு ரெடியா இருக்கோம். காங்கிரஸ் கட்சியில நிறைய பேர் வந்து போரை முடிவுக்கு கொண்டுவாங்க, நீங்க தான் இதை வந்து கொண்டு வந்தீங்கன்னா லட்சுமி உட்பட சிலர் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட சில தோழர்களுக்கும் எல்லாருக்கும் வந்து நம்ம இந்தியானா என்ன, இந்தியானா யாரு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா நிதானமா அழுத்தம் திருத்தமா தெரியப்படுத்தும். அது எந்த செகண்ட் தாட்டும் கிடையாது. யார் சொல்லி நம்ம கேட்பதற்கு இல்லை. நம்முடைய தாக்குதல்கள் பதிலடி தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம டே 1 சொன்னது போல we are not escalating. நாம வந்து அதை அதிகப்படுத்தவில்லை. நாம we are not provoking. But if they escalate, if they provoke, appropriate answer நம்மகிட்ட வந்து ரிட்டாலியேஷன் நடந்துட்டு இருக்குங்கிற பாக்குறோம். அவர்களுடைய சாரி டு இன்டரப்ட் சார், எம்இயோடைய பிரீஃபிங் வந்து வெளியுறவுத்துறை ஒரு அவசர செய்தியாளர் சந்திப்பை இந்த நள்ளிரவு நேரத்தில் இப்போ நடத்துறாங்க. அதற்கான நேரலை காட்சிகள் இதோ. பாகிஸ்தான் பிரீச் சீஸ்ஃபயர் அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இந்த லாஸ்ட் கொஞ்ச நேரமா வந்து பாகிஸ்தான் சீஸ்ஃபயர் வயலேஷன்ல ஈடுபட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சகம். இந்திய படைகள் வந்து ரிட்டாலியேட் பண்ணலாம், நல்ல ஸ்ட்ராங்கா ரிட்டாலியேட் பண்ணலாம்னு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்திருக்கோம் அப்படின்னு தெரிவித்திருக்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சகம். ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சொல்றாங்க. ஃபோர்சஸ் டைரக்டட் டு ஹிட் பேக் ஹார்ட் அப்படின்றது தான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் நம்ம வெளியுறவுத்துறை வந்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தகவல். படைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து நல்ல பதிலடி கொடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சோ குரூஷியல் பிக் நைட் அஹெட் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியாது. பாகிஸ்தான் தனது ஒப்புதல், அந்த ஒப்பந்தத்தை மீறி, வாய்மொழி ஒப்பந்தத்தை மீறி வெறும் 3 மணி நேரத்திற்குள் வந்து எப்பேற்பட்ட நம்ப முடியாத நாடு அப்படின்றதுக்கு இன்னொரு அடையாளம். பாகிஸ்தான் வந்து அப்பேற்பட்ட ஒரு இதில் பண்ணியிருக்காங்க. ஒரு பேக் ஸ்டாப் பண்ணக்கூடிய அளவில் பாகிஸ்தான் வந்து இருக்கிறது. மல்டிபிள் அட்டாக்ஸ் ரிப்போர்ட்டட் from
பூஞ்ச் ஜம்முல இருந்து கீழே குஜராத் வரைக்கும் பார்க்குறோம், ராஜஸ்தான்ல பொக்ரான்ல, அதே போல பஞ்சாப்ல பார்க்குறோம் ஃபெரோஸ்பூர்லன்னு எல்லா இடத்துலையும் வந்து ட்ரோன் அட்டாக் பாகிஸ்தான் நடத்தியிருக்கிறது. பாகிஸ்தானுடைய இந்த ட்ரோன் அட்டாக் வந்து ஒரு அதிர்ச்சி தக்க விஷயமாக இருக்குது. அமெரிக்கா இப்போ எந்த விஷயத்தில் அமெரிக்கா வந்து நம்ம கிட்ட இனிமேல் அட்வைஸ் பண்ணுவாங்கன்றது தெரியாது. அது அவர்களுக்கே விட்ட பாடு. அவர்களால் ரஷ்யா உக்ரைன் போரை நிப்பாட்ட முடியல, இந்தியா பாகிஸ்தான் சண்டையில் பாகிஸ்தானை தடுக்கவும் முடியல. அப்படின்னா அமெரிக்கா வந்து எப்பேற்பட்ட ஒரு பேட் ஒரு மத்தியஸ்தராக இருக்காங்கன்றத புரிஞ்சுக்க முடிகிறது. ஃபோர்ஸஸ் ஆர் டைரக்டட் டு டீல் ஸ்ட்ராங்லி அப்படின்னு ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருக்கிறார். அவருடைய எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் படி, அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வாஸ் ரீச்ட் திஸ் ஈவினிங் பிட்வீன் தி DGMOs of India and Pakistan to stop the military action that was going on for the last few days. அதாவது ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்திருக்கு. நமக்குள்ள இருவருக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லை. மிலிட்டரி டிஜிஎம்ஓஸுக்கு இடையே பார்த்தோம்னா அட்டாக்கை நிப்பாட்டி மிலிட்டரி ஆக்ஷனை நிறுத்தி வைப்போம்னு நம்ம வந்து இருவருக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு மட்டுமே ஏற்பட்டிருந்தது. For the last few hours, this understanding has been violated by Pakistan. The Indian army is retaliating and dealing with this border intrusion. This incursion is extremely condemnable and Pakistan is responsible for it. இதுதான் முக்கியமான வார்த்தை. இந்த எஸ்கலேஷனுக்கு பாகிஸ்தான் தான், இந்த இன்ட்ரூஷனுக்கு பாகிஸ்தான் தான் பொறுப்பேற்கணும். பாகிஸ்தான் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். வி பிலீவ் தட் பாகிஸ்தான் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சிச்சுவேஷன் ப்ராப்பர்லி அண்ட் டேக் அப்ராப்ரியேட் ஆக்ஷன் இமிடியட்லி டு ஸ்டாப் திஸ் இன்க்ரூஷன் அப்படின்னு வெளியுறவுத்துறை இன்னொரு மைன்யூட்டா ஒரு லைட்டா டோன் டவுன் பண்ணியும் கிளியரா சொல்லியிருக்காங்க. நாங்க இன்னொரு சொல்றோம், ஒழுங்கா இதை பாகிஸ்தான் எது பண்றீங்கன்றதை யோசிச்சு பண்ணிக்கோங்க, இதுக்கு நீங்க தான் பொறுப்புன்ற டோன்ல இந்தியா வந்து சொல்லியிருக்கிறது. இந்த நிலைமையில ஃபோர்சஸ் மானிட்டரிங் த சிச்சுவேஷன் அப்படின்னு நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து சொல்லியிருக்கிறது. இதுதான் நமக்கு இப்போ அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல். நம்ம பார்க்குறோம். இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானில் ஏகப்பட்ட சத்தங்கள் கேட்ட வண்ணம் இருக்கிறது. அதுவும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இதில் வந்து இந்தியாவுடைய ஏதாவது நம்ம அந்த பக்கம் இன்னும் போய் எதாவது பண்ணுறோமா, இல்லை நம்மளுடைய அசட்ஸ் அங்கே ஏதாவது நம்ம இருக்கக்கூடிய நமது ஆதரவானவர்கள் யாராவது அங்கே ஏதாவது நமக்கு செய்கிறார்கள், நமக்கு ஆதரவாக ஏதாவது செய்கிறார்களா அப்படின்ற விஷயமும் இருக்கிறது. BLA என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். பலூச் லிபரேஷன் ஆர்மி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்றதை பார்க்கணும். அதே போல் இதில் வந்து பஷ்தூன்கள் என்ன பண்ணுறாங்கிறத பார்க்கணும். இது போல் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. ஸோ பாகிஸ்தானுடைய இந்த விவகாரத்திலிருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து இந்தியன் ஃபோர்ஸஸ் ரிட்டாலியேட்டிங் டு பாகிஸ்தான் ஃபயரிங், நாங்கள் வந்து ஃபோர்ஸஸ் டைரக்ட் டு ரெஸ்பாண்ட் அப்ராப்ரியேட்லி, we have asked them to hit them hard, retaliate them hard அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே போல இந்தியா வந்து பாகிஸ்தான் வந்து தன்னுடைய என்ன செய்யறோன்றதை யோசிச்சு செய்யணும். அவங்க தான் ரெஸ்பான்சிபிள்ன்றதை புரிஞ்சுக்கணும். அவங்க ஒரு சிச்சுவேஷனை புரிஞ்சு அதுக்கேற்ப போல நகர்ந்துக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானின் நடவடிக்கைகளுக்கு பாகிஸ்தான் தான் பொறுப்பேற்கணும் என சொல்லியிருக்கிறார்கள். சார், நமது ஆசிரியர் மீண்டும் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். எம்இயோடைய இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சார் பார்க்குறீங்க? இந்தியன் ஃபோர்ஸஸ் ரிட்டாலியேட்டிங் ப்ராப்பர்லி, ஃபோர்ஸஸ் மானிட்டரிங் தி சிச்சுவேஷன், ஃபோர்ஸஸ் ஆர் டைரக்டட் டு ஹிட் பேக் them strongly அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் எம்இ. இவர்கள் நம்ம வந்து பாகிஸ்தானுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பாகிஸ்தான் மீறியது அப்படிங்கிறத சாணக்கியால நீங்க தான் அறிவித்தீங்க. அதை அநேகமாக இந்தியாவில் வெகு சில ஊடகங்கள், பெரும்பாலான ஆங்கில ஊடகங்கள் கூட போடாத போது, வெகு சில ஊடகங்கள் கூட போட சந்தேகிக்கப்பட்ட போது நீங்க தான் அதை முதல்ல நம்ம சாணக்கியால இதை அறிவித்தோம். நீங்க அறிவிச்சீங்க. அதுல வந்து ரொம்ப தெளிவா அந்த சீஸ் ஃபயர் வயலேட் பண்றாங்க, முதுகலை குத்த முயற்சி பண்றாங்க, சொன்ன சொல்ல காப்பாத்துல, எல்லையில பல இடங்கள்ல தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு நீங்க சொன்ன பிறகுதான் உமர் அப்துல்லாவுடைய ட்வீட்டே வந்தது. அதுவும் கூட அவர் அந்த உமரோட ட்வீட்டே நீங்க குறிப்பிட்டீங்க. நம்ம சாய்க்கிறோம் உள்ளிட்டோம் பேசணும். அதே போல நம்ம வந்து கடுமையான பதிலடி கொடுக்கறதுக்கான சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வெளியுறவுத்துறை செயலர் சொல்றதுக்கு முன்னாடியே நாம சற்று நேரம் முன்னாடி, சில நிமிடங்கள் முன்னாடி நாம அதை சொன்னோம். யாருக்காகவும் நம்முடைய படைகள் காத்திருக்க போவதில்லை. அது வந்து ஏற்கனவே கிளியரா 8ஆம் தேதி நாம வந்து ஒரு தெளிவா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தோம். அந்தந்த ஏரியா கமாண்டர்களுக்கு என்ன அச்சுறுத்தல் வருகிறதோ அதுக்கு இணையானதும் எதிரானதுமான பதில் நடவடிக்கையை நீங்கள் எடுக்கலாம்னு சொல்லிட்டோம். அதை இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்ததை இப்போ நம்முடைய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் வந்து உறுதிப்படுத்தினாரு. பாகிஸ்தானோட நடவடிக்கைக்கு அவங்க தான் பொறுப்பு, அவங்க தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கேட்டாங்க, அதுக்கு நம்ம சம்மதிச்சோம். அவர்கள் அதை மீறுகிறார்கள், அவர்கள் இதை அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் எடுப்பாங்க நம்புறோம். அதே சமயம் நம்முடைய பாதுகாப்பு படைகள் அதுல முழு கண் வச்சிருக்கிறாங்க, பதில் தடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்ட்ராங் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னாரு.
அவர் வலுவான ஒரு பதிலடி தாக்கல் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு ஒப்புக்கொண்டது போல நம்முடைய மூத்த நண்பர் நம்ம திரு தாய்க்கிரன் அவர்கள் குறிப்பிட்டது போல இன்னைக்கு பகல்ல நம்ம அடிச்ச அடி வந்து அவங்களுக்கு சரியான அடி. அது வந்து அவங்களுக்கு கழுத்தை நெரிக்கிறவுடைய பொசிஷனுக்கு போச்சு. மிச்சம் மீதி அறிக்கை இருக்கிறதையும் முடித்து விடுறதுக்கான சக்தி நமக்கு இருக்கு. நேற்று இரவு எப்படி அந்த நாட்டை சேர்ந்த பல இடங்கள்ல அவர்களால தூங்க முடியாம இருந்தது, ராவல்பிண்டி உட்பட பல இடங்கள்ல இங்க அடிச்சுட்டாங்க அங்க அடிச்சுட்டாங்கன்னு அவங்க எப்படி வந்து தூங்க முடியாத இரவுகள் இருந்தது அப்படின்னா, அதே போல தூங்க முடியாத நெடும் இரவுகள் அவர்களுக்கு இன்னும் காத்திருக்கு. அவர்களுக்கு அதுதான் ஆசை என்றால் அதையும் கொடுப்பதற்கு இந்தியா எப்போதும் தயாரா இருக்கிறது. திரு வெளியுறவுத்துறை செயலர் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்திய பாதுகாப்படைகள் வலிமையான பதிலடி தாக்குதலை கொடுத்து கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தான் வந்து சாரி நாங்க தெரியாம பண்ணிட்டோம், அது வந்து சீஸ்ஃபயர் கண்டினியூ ஆகுது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிப்போம் அப்படின்னு அவர்களாக திரும்ப சொல்கிற வரை, அங்க தாக்குதல் முழுமையாக நிற்கிற வரை நம்முடைய பதிலடி தாக்குதல் இருக்க போவதில்லை. நாம் ஏற்கனவே பல முறை சொன்னது, அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள், நாம தான் முடித்து வைப்போம். இன்னைக்கே பகல்ல வந்து ஒரு 2-3 மணி அளவுல நாம் அடிச்சிருந்த அட்டாக் தான் லாஸ்ட் அட்டாக்கா இருந்தது. அதன் பிறகுதான் அவங்க வந்து சீஸ்ஃபயர் கேட்டாங்க, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சம்மதிச்சோம். இப்போதும் கூட அவர்கள் பதில் அதில் தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்ம அவருடைய தாக்கலை முறியடித்துக் கொண்டிருக்கிறோம், பதிலடி தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போதும் கூட நமது தாக்குதல் தான் இறுதி தாக்குதலாக இருக்கும். அவர்கள் அடி வாங்குகிற இடத்தில் இருப்பார்கள், நம்ம அடி கொடுக்கிற இடத்துல இருப்போம். அதுல வந்து எந்த விதமான எமோஷனல் டயலாக்கும் இல்லை. இது ஃபேக்ட், இது உலக நாடுகள் ஒப்புக்கொண்ட விஷயம், கண்கூடாக அத்தனை பேரும் பார்க்கிற விஷயம். அதனால தான் அவர்கள் வந்து கேட்டாங்க. நம்ம எல்லாரும் பார்த்தது போல, என்னடா நம்முடைய டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் அவர் போய் போர் நிறுத்தம் கேட்டாங்களா அப்படின்னு பாகிஸ்தான்லயே இருக்கக்கூடிய குட்டி கலாட்டா பண்ணக்கூடிய ராணுவ அதிகாரிகள் அங்கே ஏதாவது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோல போட்டு சதர்ன் கமாண்ட், நார்த்தன் கமாண்ட், வெஸ்டர்ன் கமாண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்தந்த திசையில் இருக்கக்கூடிய கமாண்டிங் ஆபிசர்கள் வந்து அவர்களுடைய ஈகோக்காக இந்த தாக்குதலை நடத்திருக்கலாம். அது வந்து ஏன்னா அது போக நம்ம பார்த்திருக்கோம், அரசாங்கத்துக்கும் ராணுவத்துக்கும் எப்போதுமே வந்து ஒத்து போகாதவர்கள் வந்து ஒரு கைப்பிள்ளை போலதான் வச்சிருப்பாங்க. டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்ட பலர் பேசினது வந்து அவருடைய அரச தலைமையிடம். ஆனால் இந்த பக்கம் ராணுவ தலைமை வேற மாதிரி பேச்சு. அவர்களுடைய ராணுவ மூத்த அதிகாரியாக சீனியர் மோஸ்ட் ஆபீசரா இருக்கக்கூடிய டிஜிஎம்ஓ தான் நம்ம கிட்ட பேசுறாங்க. அதை ஏற்றுதான் நம்ம வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சரின்னு சொன்னோம். ஆனா அவர்கள் வந்து நம்முடைய முதுகில் குத்த பார்க்கிறார்கள், அதை குத்த விடமாட்டோம். நம்ம பதிலடி தாக்குதல் வந்து ரொம்ப வலிவா இருக்கும். நம்ம வந்து ஐயோ ஏமாத்திட்டாங்களே குத்திட்டாங்களே அப்படிங்கிற பிசினஸ் நம்மகிட்ட கிடையாது. we are retaliating in a strongest manner. நம்முடைய வெளியுறவுத்துறை செயலர் அவர்களே குறிப்பிட்டது போல அப்ரோப்ரியேட்டான பதிலடி கொடுத்துட்டு இருக்கிறோம். அவங்க என்ன மாதிரி சொன்னா அவங்களுக்கு புரியுமோ அதை கொடுத்துட்டு இருக்கிறோம். அதையும் நாம வந்து முன்னாடியே குறிப்பிட்டோம். எப்படி சீஸ்ஃபயரோட வயலேஷன் நடந்தது அப்படிங்கிறத தானிக்கால முதல்ல சொன்னோமோ, அதே போல நம்ம வந்து சீஸ்ஃபயர் வயலேட் பண்ணது மட்டும் இல்லாம அதற்கு தக்க பதிலடி தொடர்ந்து கொடுக்கப்படுங்கிறது நம்ம முதல்ல சொன்னோம். அது வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கோங்கிற பார்த்தோம். அதை அப்படியே திரு வெளியுறவுத்துறை செயலர் சொன்னான்னு பார்த்தோம். நம்முடைய ராணுவ பாதுகாப்பு படைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பூஜ் முதல் பூஜ் வரை இருக்கக்கூடிய எல்லா மாநில எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு எல்லையில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் உஷார்படுத்தப்பட்டிருக்கு. அவர்கள் எங்க தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணாலும் அங்க வந்து துருக்கியிலிருந்து வாங்கின துருப்பிடிச்ச ட்ரோன்களை வந்து அவர்கள் எவ்வளவுதான் அடிக்க ட்ரை பண்ணாலும் அது அத்தனையுமே முறியடிக்கக்கூடிய வல்லமை இருக்கு. முறியடித்துக் கொண்டே இருக்கிறோம். அது கூட நம்ம பீஸா நொறுக்கிட்டே இருக்கிறோம். அதற்கான வீடியோ ஃபுட்டேஜ் நம்மளுடைய ராணுவ அதிகாரிகள் காட்டினாங்க, போட்டோ வந்து காட்டினாங்க, சேட்டலைட் இமேஜஸ் காட்டினாங்க. நாம எங்கெங்கெல்லாம் தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கறத ஆதாரபூர்வமா காட்டிட்டு இருக்கிறோம். அவங்க கதை இழந்துட்டு நம்ம பிரம்மோஸ் அடிச்சிட்டோம், அது நீங்க சொன்ன மாதிரி பெட்ரோல் டேங்குக்கும் பிரம்மோஸ்க்கும் வித்தியாசம் தெரியாத இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவர்கள் வந்து எதையோ ஒண்ணு எங்கேயோ ஒன்று அடிச்சுக்கிட்டு இருக்குள்ள உட்காந்து நாங்க அவனை அடிச்சிட்டோம் இவனை அடிச்சிட்டோம் சொல்லி கதை அடிச்சிருக்காங்க. ஆனா நம்ம வந்து எந்த ஸ்பாட்டு எத்தனை மணிக்கு எங்கங்கிற வரைக்கும் நமக்கு வந்து ராவல்பிண்டியில அடிச்சது, லாகூர்ல அடிச்சதுன்னு ஒவ்வொரு இடத்துல நம்ம அடிச்சது, எந்தெந்த பகுதியில அக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியா எதை குறி வச்செடுத்து அவருடைய நிலைகளை நம்ம தொடர்ந்து குறி அடிச்சு கொண்டிருக்கிறோம். இன்றைய பகல் பொழுது நம்முடைய அட்டாக்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பவர் அட்டாக்கா இருந்தது. அதை விட ஒரு ஸ்ட்ராங்கான அட்டாக் இன்னைக்கு இரவு அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. நம்ம வலுவா அடிப்போம். அது அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க கேட்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் பத்தாது. 12ஆம் தேதி 12 மணிக்கு அவங்க பேசுறதுக்கு அந்த ஹாட் லைனை கூட காலி பண்ணி வச்சுட்டு அது வந்து கூல் லைனா முடிச்சிடும், கோல்டு ஸ்டேஜ்ல தந்ததுக்கான ஏற்பாடுகளை இந்தியாவால பண்ண முடியும், பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் திரும்ப வந்து போன் பண்ணி தெரியாம சொல்லிட்டோம் சொல்ற வரைக்கும் அது நிற்க போவதில்லை.
இந்த போர் அவர்கள் தான் முடிவுக்கு கொண்டு வர முடியும். அவர்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு நாங்கள் தாக்குதல் நடத்திய தப்புன்னு சொல்றது வரைக்கும் விட போறது இல்ல. பல பேர் ஏங்கி கொண்டிருந்தார்கள் இந்திரா காந்தியை மிஸ் பண்றோம் அப்படின்னு. இந்திரா காந்தி எல்லாம் பாவம் வந்து ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடியான விஷயத்தை நம்மளால செய்ய முடியும். இது வந்து அரசியல் ரீதியாக பெருமை பேசுகிற விஷயம் அல்ல. அரசு ரீதியாக நம்முடைய ராணுவ பலத்தை காட்டக்கூடிய, நம்முடைய திறமையை காட்டக்கூடிய எவ்வளவு தகுதி வாய்ந்த படைகள், நம்ம ஏற்கனவே பலமுறை குறிப்பிட்டது போல அக்னிவீர்ல இருக்கக்கூடிய இளமை துடிப்பும் மூத்த ராணுவ அதிகாரியுடைய அனுபவ முதிர்ச்சியும் இந்த இரண்டும் சேர்த்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்மளால வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப அதிகமா காட்ட முடியுது. அவர்களுடைய அட்டாக்ல நம்ம முறியடிக்கிறோம். எல்லா பகுதியிலுமே நம்ம வந்து இப்ப பார்த்துட்டு ஒரு லேட்டஸ்டா பெஷாவர் உள்ளிட்ட பல பகுதியில அவர்களுடைய பகுதியில நம்ம வந்து இறங்கி தாக்குதல் நடத்திட்டு இருக்கோம். அது சக்சஸ்ஃபுல்லா இறங்கி அவர்களுடைய வான் பாதுகாப்பு தடுப்பு இடங்களை வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து கொலாப்ஸ் பண்ணிருக்கு. அவர்களால வந்து ஏர் அட்டாக் வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவுங்கிற நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க வந்து பார்த்துக்கோம் சிவில் விமானங்களை தான் கேடயங்களை பயன்படுத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே அவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரே சொல்லியிருந்தாரு, நாங்க வந்து செகண்ட் லைன் வாரியர்ஸா நாங்க வந்து இவங்களுடைய மதரதாவுடைய பிள்ளைகளை நாங்க பயன்படுத்தோம் அப்படின்னு. அந்த மாதிரி மனித கேடயங்களையும் விமான கேடயங்களையும் சிவில் விமான கேடயங்களையும் பயன்படுத்தினா தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கோழைத்தனமான ஷீல்டு தேவைப்படுகிற இடத்துல அவர்களுடைய அரசாங்கம் இருக்கிறது. நாம நேரடியாக தாக்கி கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய தாக்குதலை முறியடித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லையில் எவ்வளவு தொல்லை வந்தாலும் பூஞ்ச் முதல் பூஜ் வரை எந்த மாநிலத்துல எந்த பகுதியில எந்த இடத்துல வந்தாலும் சரி, ராஜஸ்தான்லயோ பஞ்சாப்லயோ ஹரியானாலயோ எங்க வந்தாலும் அதுக்கு ஸ்ட்ராங்கான ஈக்குவலான ரிட்டாலியேஷன் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இன்னைக்கே அந்த வார்த்தையை வெளியுறவுத்துறை செயலர்கள் பயன்படுத்தினார். சற்று முன் அவருடைய செயலாளர் சந்திப்பு நம்ம கேட்டோம். ஸ்ட்ராங்கான ரியாக்ட் பண்றதுக்கான ஒரு உத்தரவை நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னோம். ஸோ அவங்க வந்து என்ன செய்யணுங்கிறத கேட்க வேண்டியதே இல்லை. அந்தந்த ஏரியால இருக்கக்கூடிய ஏரியா கமாண்டர்கள் அவர்கள் சுதந்திரமாக செயல்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள், அதற்கான அனுமதி ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அதனால இங்க வந்துட்டு அங்க போயிட்டு அவங்க சொன்னாங்களா நம்ம தலைவர் ஏதாவது தப்பா நினைச்சுக்கிடுவார் அப்படிங்கிற பிசினஸ் கிடையாது. எல்லா இடத்துலயும் நம்ம கவுண்டர் அட்டாக் கொடுத்துக்கிட்டே இருக்க போறோம். அதுல வந்து எந்த குழப்பமும் இல்லை. இன்று இரவு பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு விடியா இரவாக முடியும். ஓகே, இப்போ நமக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது சார். பாகிஸ்தானின் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இன்னும் சற்று நேரத்தில் அந்நாட்டு மக்களுக்கு உரையாற்ற இருக்கிறார். முக்கிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறதாக தகவல். குறிப்பா அந்த நாட்டில் வந்து ஒரு சோஷியல் மீடியால ஒரு ஷாக்கிங்கான கண்டென்ட் போயிட்டு இருக்கு. ஐ எம் yet to be verified, பட் ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அந்நாட்டு பிரதமருக்கு எதிராக ராணுவம் வந்து ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு. அது இம்ரான்கான் சப்போர்ட்டர்ஸ் சிலர் போடுவதால் ஐ எம் ரெஸ்ட்ரெயின் to confirm it again. பட் ஆனா நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அந்நாட்டினுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்நாட்டு அரசு பட்டாலியன் 111 அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒன்லி ஃபார் கூ அட்டம்ப்டுக்கு தான் பயன்படுத்தக்கூடியது. அந்த பட்டாலியனை வந்து இது திரட்டி இருப்பதாக ஒரு தகவல், பிரதமர் அலுவலகத்தை சுற்றி இருப்பதாக தகவல். ஆனா இந்த தகவல் வந்து பாகிஸ்தானுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் போடுறது யார் மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா இம்ரான்கான் ஆதரவாளர்களாக இருக்கிறார். அதனால நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியல அவர்கள் வந்து உள்நோக்கத்தோடு போடுகிறார்களா என்ன பண்றாங்கன்னு தெரியல. பட் இனிஷியல் ரிப்போர்ட் சஜஸ்ட் தட் நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடிகிறது. ஷெபாஸ் ஷெரீப் இன்னும் சற்று நேரத்தில் அந்நாட்டு மக்களுக்கு உரையாற்ற இருக்கிறார். ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதுல வந்து ஒரு தெளிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் வந்து என்ன உத்தரவு கொடுத்திருந்தாரு, ராணுவத்துக்கு அவர் என்ன உத்தரவு கொடுத்திருந்தாரு, அவருடைய உத்தரவின் பேரில் தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததா, அவருடைய உத்தரவின் பேரில் தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் பண்ணப்பட்டதா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஏன்னா அந்த நாட்டுடைய பிரதமர் பேசியிருக்கிறாரு, அவர்கிட்ட டொனால்ட் ட்ரம்ப் நேரடியா பேசியிருக்கிறாரு, அவருடைய உத்தரவின் பேரில் நம்மகிட்ட வந்து டிஜிஎம்ஓ பாகிஸ்தான் வந்து பேசியிருக்கிறாரு. இது எல்லாமே நமக்கு வந்து கண்கூடா தெரியக்கூடிய உத்தரவாதங்கள். அப்ப எங்க இந்த வயலேஷன் நடந்தது அப்படின்னு நம்ம பாக்குறோம். நீங்க குறிப்பிட்டது போல அவங்க சமூக வலைதளங்கள்ல சில விஷயங்கள் நடந்தது உண்மையாக இருந்தால் செய்தியாளர் சந்திப்பு நடக்காது. அது செய்தியாளர் அந்த சமூக வலைதளங்களை குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் உண்மையாக இருந்தால், அதற்கான மூவ்மெண்ட் இருந்தால் செய்தியாளர் சந்திப்பு நடக்காது. ஒருவேளை செய்தியாளர் சந்திப்பு நடத்திவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த மூவ்மெண்ட்டுகள் இருக்கலாம். அதனால எது உண்மைன்னு கொஞ்ச நேரத்தில் புரிஞ்சிடும். நம்முடைய வெளியுறவுத்துறை செயலர் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இந்த வயலேஷனை செய்தது அவர்கள், இதற்கு அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். இது செய்ததுக்கு மட்டுமல்ல, அதற்கான பின்விளைவுகளுக்கும் அவர் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவுபடுத்திருக்கிறாரு. அதனால எப்படி பார்த்தாலும் பாதிப்பு அவர்களுக்கு பார்க்கிறோம். அதனால நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவதன் மூலமாக
அவர் ராணுவத்துக்கும், அதாவது அவர்கள் நாட்டு பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் ஒரு செய்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை உணர்ந்து ஏதாவது பூவட்டம் அங்க நடக்குதா அப்படிங்கிற பார்க்கணும். நமக்கு இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறத இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா உறுதிப்படுத்த முடியும். ஆனால் நம்ம பார்த்திருக்கிறோம், இஸ் நாட் ராங், நவாஸ் ஷெரீப் அவருடைய ஒரே ஒரு அரசை தவிர 5 ஆண்டுகள் முழுமையாக ஆட்சி செய்த அரசாங்கம் பாகிஸ்தான் வரலாற்றிலேயே கிடையாது. முகமது அலி ஜின்னால ஆரம்பிச்சு, நஜிபுர் ரஹ்மான்ல ஆரம்பிச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதே ஆட்கள் கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யாராவது ஒருத்தருந்தாங்கன்னா அவர்களும் ஆட்சி 5 ஆண்டுகள் செஞ்சது கிடையாது. 5 ஆண்டுகள் யாராவது பண்ணினாங்கன்னா அது இவர் மாதிரி நம்ம முஷரஃப் மாதிரி இது மாதிரி ராணுவ ஆட்சியாளர்கள் யாராவது கூட்டம் பண்ணி இருந்தா உண்டே தவிர மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட அது இம்ரான் கானோ, பெனாசிர் பூட்டோவோ, இந்த மாதிரி நவாஸ் ஷெரீஃபோ இது மாதிரி யாருமே தேர்ந்தெடுக்கப்பட ஒரே ஒரு முறை நவாஸ் ஷெரீஃப் இருந்ததுதான் நினைவு. இப்ப நாட் ராங். ஸோ அங்க ஒரு கைப்பாவையாக இருக்கக்கூடிய அது ஒரு தனியான மக்கள் செல்வாக்கு இல்லாத ஷெவாஸ் ஷெரீஃப் அவர்கள் தான் தற்போது அந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கிறார். அதனால அவர் சொல்லி மக்கள் கேட்பார்கள் என்றோ, அவர் சொல்லி நான் அந்த நாட்டு ராணுவம் கேட்கும் என்றோ நம்ம எதிர்பார்க்க முடியாது. ராணுவம் சொல்வதைத்தான் கேட்கக்கூடிய நிலைமையில அவர் இருக்கிறார். இப்போதைக்கு நாம் அறிந்த வகையில அவர் ராணுவத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருதலைக்குள்ளி எறும்பு போல சாண்ட்விச் செய்யப்பட்டிருக்கிறார் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால இந்த செய்தியாளர் சந்திப்பு நடந்தால் அதுல ஒரு பெரிய தெளிவு பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செய்தியாளர் சந்திப்புல அந்நாட்டு ராணுவத்துக்கு எதிரான தகவல் இருக்குமானால் அந்த நாட்டு ராணுவம் வேற மாதிரி ரியாக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எது நடக்கிறது என்பது கொஞ்ச நேரத்தில் தெரிந்துவிடும். ஆனால் அந்த நாடு நம்பி நடத்தக்கூடிய ராணுவ தாக்குதலுக்கு வலிமையான இணையான எதிரான தாக்குதல் நம்முடைய தரப்புல நடந்துட்டு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம கண்கூட பார்க்க முடியுது. எல்லா இடங்களிலுமே நம்ம கவுண்டர் அட்டாக் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கோம், ஸ்ட்ராங் பண்ணிருக்கோம். அவர்களுடைய பகுதிக்குள் ஊடுருவியில் நம்முடைய ஆயுதங்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறன அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறோம். நம்ம வெறும் லைன் ஆஃப் கண்ட்ரோல், லைன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி உட்காந்து இருக்க இடத்துல மட்டும் உட்கார்ந்ததுல அவர்களுடைய இடத்துல இந்த தாக்குதல் நடத்த முடியுங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இன்று காலை வலுவான அடி கொடுத்தோம், இன்று இரவும் வலுவான அடி கொடுப்போம். அவர்கள் ஆரம்பித்து வைத்தவை அவர்கள் பின்வாங்கி சரண்டர் ஆகிற வரை விடுவதற்கில்லை. நம்முடைய ஏரியா கமாண்டர்கள் அத்தனை பேருக்குமே வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் விசேஷ் குறிப்பிட்டது போல பரிபூர்ணமான சுதந்திரம் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது. என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெளிவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருச்சு. எவ்வளவு தூரம் அவங்க அடிக்கிறாங்களோ அதற்கு இணையான ஸ்ட்ராங்கான ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருங்க அப்படிங்கிறது நம்ம தகவல் சொல்லியாச்சு. So we are at war. The war is going on. We are not stopping until Pakistan stops. ஓகே சார், தொடர்ந்து நமக்கு தகவல் வந்த வண்ணம் இருக்கிறது. ரொம்ப நன்றி சார், நம்மோட இருந்து டீட்டெயிலாக பல விஷயங்கள் குறித்து பேசியதற்காக மிக்க நன்றி சார். நேர்களே, நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், பாகிஸ்தானுடைய அத்துமீறல் நாட்டையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. நம்முடைய கவர்மெண்ட்டின் பக்கம் திரும்ப வைத்திருக்கிறது. நமது அரசாங்கம் தக்க பதிலடியை கொடுத்து வருகிறோம் அப்படின்னு தெரிவித்திருக்கிறார்கள்.